வணக்கம் நண்பர்களே. ரிஷபராசி அன்பர்களுக்கு ஆவணி மாசத்தை பொறுத்த வரைக்குமே அற்புதமான காலகட்டம்னே சொல்லலாம். சுக்கிரன், புதன், சூரியன் இவங்க எல்லாமே சிம்ம ராசியில பயணிக்கிறது சாதகமான பலனையும் அம்சத்தையும் ஏற்படுத்தியிருக்குதுன்னு சொல்லலாம். நவகிரகங்களோட பயணத்தை பொறுத்த வரைக்குமே ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்தடுத்த நல்ல வாய்ப்பு தொடர்ந்துமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிறைய நன்மைகள் தேடி வரப்போகுதுன்னு சொல்லலாம். ஆடி போய் ஆவணி வந்தாலே அத்தனையுமே நன்மையாக மாறுங்கிறது சான்றோரோட வாக்கு அமைஞ்சிருக்குது. அப்படி சிறப்புமிக்க வாக்கு அமைஞ்சிருக்கக்கூடியது ரிஷபராசி அன்பர்களுக்குன்னே சொல்லலாம். தொடர்ந்துமே ரிஷபராசி அன்பர்கள் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ரிஷபராசி அன்பர்களுடைய ஒரு பொதுவான பண்புகளை நம்ம பார்த்துடலாம். பொதுவாகவே ரிஷபராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே எல்லா வகையிலும் ஒரு நுட்பமான அறிவோடு செயல்படக்கூடியவங்க. 12 ராசிகளில் 2ஆவதாக இருக்கக்கூடியதான் ரிஷபராசி. இது ஒரு பெண் ராசி. இது நீருக்குரிய ராசியாகவும் இருக்குது. பொதுவாகவே இந்த ராசியில் பிறந்தவங்க எல்லாரையும் வசீகரிக்கக்கூடிய அழகான தோற்றம் கொண்டவங்க. இவங்க கண்களுக்கு ஒரு தனி அழகு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு சிறந்த உதாரணமாக இருக்கக்கூடியவங்க தான் ரிஷபராசி அன்பர்கள். சாமர்த்தியம், சாதுரியம் ரெண்டுமே சேர்ந்து செயல்படக்கூடிய ராசி. கம்மியாக பேசினாலுமே மற்றவங்க குறை கண்டுபிடிக்க முடியாத வகையில் ஒரு நறுக்குன்னு பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. அதாவது பேசுகிற பேச்சில் அப்படி ஒரு கருத்து அமைஞ்சிருக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்குன்னு ஒரு தனி குணம் இருக்கும். ரிஷபராசி அன்பர்கள் ஒரு வித்தியாசமானவங்கன்னு சொல்லலாம். இவங்க கூடிய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இவங்க அனுபவ ரீதியாக பெற்றிருப்பாங்கன்னு சொல்லலாம். பெண்களாக இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, ஆண்களாக இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, இறக்க குணங்கிறது அதிகமாக இருக்கும். மற்றவங்கள எந்த சூழ்நிலையும் மகிழ்ச்சியாக வச்சுருக்கணும், மற்றவங்கள எந்த சூழ்நிலையும் காயப்படுத்தக்கூடாதுங்கிற எண்ணம் இவங்க மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பெரும்பாலும் இவங்க என்னதான் மற்றவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கணும், மற்றவங்களுக்காக பாடுபட்டாலுமே இவங்கள ஒரு பொருட்டாகவே மற்றவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் அதை பற்றி இல்லாமல் இவங்க கண்டுக்கவும் மாட்டாங்க. தொடர்ந்து அன்பு செலுத்திக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம். குறிப்பாக தன்னோட துணை மேலே அதிகப்படியான அன்பை எதிர்பார்க்கக்கூடியவங்க, தன்னோட துணை மேலே அன்பு செலுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி தன் மேலே துணை அதிகப்படியான அன்பு செலுத்துறீங்கன்னா கவலைப்படவும் செய்வாங்க. பொதுவாகவே ரிஷபராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே மன வாழ்க்கைங்கிறது சிறப்பாக அமையும். கட்டின கனவியாக இருந்தாலும் சரி, பெற்ற பிள்ளைகள், மனைவி, மக்கள் எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இயல்பாகவே அமைஞ்சிருக்கும். ரொம்ப வலிமையுடையங்களா இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, என்னதான் அன்னோனியமாக இருந்தாலுமே உறவினர் வகையில் அதிகப்படியான தொல்லை சந்திக்கிற மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி தன்னோட துணை வழி உறவுகளால் நிறைய பிரச்சனைகள், அவமானங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, துணையோட எந்தவித எதிர்பார்ப்பும் துணை வழி உறவுகளால் எதிர்பார்ப்பு வைக்காமல் இருக்கிறதும். இயல்பாகவே நீங்கள் யார்கிட்டையும் உதவின்னு போய் கேட்டு நிற்க மாட்டீங்க. இருந்தாலும் இந்த செயல்பாடுகளை நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். தன்னோட துணை மேலே அதிகப்படியான அன்பு செலுத்திருந்தாலுமே துணை வழி உறவுகளால் ஏற்பட்டிருந்த மனக்கசப்பை வீட்டில் அடிக்கடி விவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி நீங்கள் திடீர்னு கோபப்படக்கூடிய வாய்ப்பு, கோபம் வந்துட்டா கொஞ்சம் விஷப்பத்தன்மையான பேச்சை நீங்கள் வெளிப்பட்டுருவீங்க. இது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு வந்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை சிறப்பு தான். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே ரிஷபராசி அன்பர்கள் எந்த சூழ்நிலையும் உங்களால் சிறப்பட முடியும். உங்களை மிஞ்ச ஆளே இல்லைன்னு சொல்லலாம். எவ்வளவோ நம்பிக்கை வச்சு செய்வீங்க. அதே மாதிரி உங்கள் நம்பிக்கை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல பலன் தொடர்ந்து கிடைக்குன்னு சொல்லலாம். சரியான முடிவு எடுக்க தெரிஞ்சு நீங்கள் அதிகப்படியான குழப்பம் ஏற்படுறதாலே நிறைய வாய்ப்புகளை நீங்கள் தவற விட்டுறீங்க. இது எல்லாமே நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ள பாருங்கள். நிறைய சிந்திக்கக்கூடிய தன்மை, சில நேரங்களில் அதிகப்படியான மன அழுத்தத்துக்கு ஆளாகிறது, இது எல்லாமே தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி நீங்கள் ரொம்ப அரிதாக தான் மற்றவங்க கிட்ட உதவி கேட்பீங்கன்னு சொல்லலாம். ரொம்ப அரிதாக தான் நண்பராக இருந்தாலும் சரி, உறவினராக இருந்தாலும் சரி உதவி கேட்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உணர்ச்சிகளை அதிகப்படியாக வெளிப்படுத்த மாட்டீங்கன்னு சொல்லலாம். எதுவாக இருந்தாலும் மனசுலேயே போட்டு வச்சுக்குவீங்க. மற்றவங்கள திருப்திகரமாக வாழ வைக்கணுங்கிற எண்ணம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது இயல்பு தான். இருந்தாலும் இதை அதிகப்படியாக செயல்படுத்த நீங்கள் முயற்சி செய்யாதீங்க. அதே மாதிரி பெரும்பாலும் பொறுப்புணர்ந்து செயல்படக்கூடிய நீங்கள் தொடர்ந்து மன அழுத்தம் ஏற்படுத்த தவிர்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எளிமையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவும் கிடைக்கும். அது சிறப்பான முறையில் அடுத்தடுத்து முன்னேற்றமும் கிடைக்கும். அதே மாதிரி வாழ்க்கையில் யதார்த்தமாக அணுக தெரிஞ்சு நீங்கள் தொடர்ந்து நேர்மறையாகவே கையாண்டு வர பாருங்கள். இதனால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அழகானவங்களாகவும், கம்பீரம் நிறைஞ்சவங்களாகவும், வீர நிறைஞ்சவங்களாகவும் இருப்பீங்க. வியாபார அறிவுங்கிறது இருக்கும். குழந்தைகள் மேலே அதிகப்படியான பாசம் வச்சுருப்பீங்க. அதே மாதிரி வாகனம் ஓட்டணும்னு ஆசை, வாகனத்தை வேகமாக ஓட்டணுங்கிற எண்ணம் இது இல்லாமல் உங்கள் வயசில் இருக்கும். நடுத்தர வயசில் கூட உங்களுக்கு யாராவது சாப்பாடு ஊட்டி விடுங்கிற ஒரு செல்லமான ஆசை உங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் பாம்பு தெய்வ பேர் கொண்டிருக்கக்கூடிய நபர் யாராவது இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த நாகதேவி, நாகராஜன் இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தென்னை மரங்கள் உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி உயர் ரத்த கொதிப்பு தான் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உடல் ரீதியாக பிரச்சனை ஏற்படும். அறுவை சிகிச்சை இந்த மாதிரியெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு மறதி இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி எதையுமே வெளிப்படையாக சொல்ல மாட்டீங்க. வீட்டில் இந்த ஆடு, மாடு, கோழி வளர்ப்பு எல்லாமே ஆர்வம் காட்டக்கூடியவங்களா இருப்பீங்க. தான் அறிஞ்ச செய்தியை மற்றவங்களுக்கு சொல்லுங்கிற ஆர்வம் உங்கள் மனசில் எப்போது இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அசைவ உணவெல்லாம் பெரும்பாலும் ரிஷபராசி என்பவர்கள் சாப்பிட விருப்பப்படுவீங்கன்னே சொல்லலாம்.
வீட்டு அருகில் கோவில் இருக்கக்கூடிய வாய்ப்பு, நாகதெய்வ கோவில் இருக்கக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே பெரும்பாலும் ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது. இசை கேட்கறதுல உங்களுக்கு ஆர்வம் அதிகம்னு சொல்லலாம். உடன்பிறப்பு வகையில் மட்டும் உங்களுக்கு வாழ்க்கையில் பகை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சித்தர் வழிபாடு எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆர்வம் இருக்கிறதோட இது உங்களுக்கு ஒரு நல்ல பலனையும் கொண்டு வந்து தரும்னு சொல்லலாம். அரசியல் துறையில் கூட உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். வாசனை திரவியங்கள் எல்லாமே விரும்பி நீங்கள் அணிந்து கொள்வீங்கன்னே சொல்லலாம். தொடர்ந்துமே ரிஷபராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நந்தி பகவான் வழிபாடு நீங்கள் செய்கிறது நல்லது. குறிப்பாக இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்குமே நந்தி பகவான் வழிபாடு பிரதோஷ நாட்களில் நீங்கள் சிவபெருமானோட கூடவே நந்தி பகவான் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அடுத்தடுத்து நல்ல பலன்கிறது ஏற்படும். தொடர்ந்து இந்த ஆவணி மாத காலகட்டத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு செவ்வாயும் குருவும் ஜென்ம ராசியில் இருக்கிறது தொடர்ந்து உங்களுக்கு நல்ல பலன் தான். சுக்கிரனும் சாதகமாக இருக்கிறதால பணவரவுங்கிறது சிறப்பாக இருக்கும். பணவரவு ஒரு பக்கம் இருந்தாலுமே செலவுங்கிறது கொஞ்சம் கூடவே அடுத்தடுத்து தான் இருக்கும். கொஞ்சம் எந்த செயல்பாடாக இருந்தாலும் சரி, செலவாக இருந்தாலும் சரி, சிக்கனமாக செய்ய பாருங்கள். ஆடம்பர செலவு எல்லாமே இந்த காலத்தில் வேண்டாம். திருமணம் மாதிரியான முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு சில நேரம் பிரச்சனை ஏற்பட மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு நல்ல பலன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் வகையில், நெருங்கிய உறவினர் வகையில் இந்த காலத்தில் நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. இருந்தாலும் சமயத்துக்கு உதவி கிடைக்கும். அதனால மனசில் அந்த கவலைங்கிறது வேண்டாம். உஷ்ண சம்பந்தப்பட்ட உடல் உபாதை ஏற்படலாம், சரும பிரச்சனை உண்டாகலாம். அதனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. மற்றவங்களோட வாக்குவாதம் செய்கிறது எல்லாமே இந்த காலத்தில் தவிர்க்க பாருங்க. பொறுமையாக கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலம் சிறப்பு தான். தொழில் ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாக, தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக உங்களுக்கு எல்லாமே சிறப்பு. நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் செலவை கட்டுப்படுத்தணும், பொறுமையாக செயல்படணும். குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்குமே வாக்குவாதத்தை நீங்கள் செய்யாமல் இருக்க பாருங்கள். தொடர்ந்து உங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு, கொஞ்சம் போட்டி கடிமை இருக்கிற மாதிரி இருந்தாலுமே சிறப்பு கவனம் செலுத்தினீங்கன்னா அதிகப்படியான லாபம் பெற முடியும். குடும்பத்தில் நெருக்கடியான சூழ்நிலை சில நேரம் உணர்ந்தாலுமே சமயத்துக்கு உதவி தொடர்ந்து கிடைக்கிறதால எல்லா வகையிலும் உங்களால் சமாளிக்க முடியும்னு சொல்லலாம். தொடர்ந்து இந்த ஆவணி மாசத்துல ரிஷபராசி அன்பர்களுக்கு புதுசாக வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு, புதுமனை புகவிழா நடத்தக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மாசத்துல அடுத்தடுத்து ஏற்பட போகுது. குலதெய்வ வழிபாடும் கூடவே இருந்துட்டா நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயம் சிறப்பு தான். அதனால குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க. குடும்பத்தினரோட ஒரு ஆன்மீக பயணம் போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த மாசத்துல ஏற்படலாம். எதிர்பார்த்த இடத்துல இருந்து பண உதவி கிடைக்கும். புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு, நிலம் வாங்கி விற்கக்கூடிய வாய்ப்பு, இதனால ஒரு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, தொடர்ந்து பெருமை புகழ் இது எல்லாமே அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது அட்டகாசமாக அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக கார்த்திகை 2, 3, 4 பாதங்களை உடையவங்களுக்கு தனித்துவமாக நீங்கள் இந்த காலத்தில் செயல்பட போகிறீங்க. இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு யோகமான மாதம்தான். சூரிய பகவானால் உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புங்கிறது கூடுதலாக தான் இருக்கும். வேலை போல் அதிகமாக இருந்தாலும் செய்கிற வேலையில் சிறப்பு கவனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லை. வேலை செய்கிறவங்களோட கொஞ்சம் இந்த காலத்தில் இடைவெளி ஏற்படலாம், மன கருத்து வேறுபாடு ஏற்படலாம். இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. வரக்கூடிய நாட்களில் எல்லாமே சாதகமாக மாறும். கொஞ்சம் இந்த காலத்தில் அதிகாரிகளை அனுசரித்து போக முயற்சி செய்யுங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அடுத்தடுத்து நன்மை கிடைக்கக்கூடிய நேரம். சுக்கிர பகவானால் பணவரவு பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்குது. உறவினர் வகையால் குடும்பத்தில் அடுத்தடுத்து மகிழ்ச்சி ஏற்படும். வேலையில் ஏற்பட்ட இந்த நெருக்கடி விலகும். செய்கிற முயற்சியில் வெற்றி கிடைக்கும். தொடர்ந்து யோகக்காரகன் ராகு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது பொருளாதார நிலைமை உயரும். வரவேண்டிய பணம் வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்பு, பணியாளர்களால் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, மற்ற மொழி பேசக்கூடியவங்க, மற்ற இனத்தவரால் கூட உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிக்கு பக்கபலமாக இருக்கிறதால எல்லா வகையிலும் சிறப்படைய போகிறீங்க. முடங்கி கிடந்த தொழில் கூட ஒரு நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய இந்த காலம் அமைஞ்சிருக்கிறதால எதையுமே நீங்கள் மனசில் போட்டு வாட்டிக்காமல் தொடர்ந்து ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்பட பாருங்கள். குரு பகவானால் நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த இடமாற்றம், பதவி உயர்வுங்கிறது தொடர்ந்து கிடைக்கும். திருமண வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொடர்ந்து வரக்கூடிய வாய்ப்பு, குழந்தைய பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே ஏற்படலாம். கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே கருத்து வேறுபாடு அடிக்கடி ஏற்பட்டிருந்த சூழ்நிலை மாறி இனி உங்களுக்கு எல்லாமே சுமூகமாக ஏற்பட போகுது. தந்தை வழியில் கூட உங்களுக்கு லாபம் அதிகரிக்குன்னு சொல்லலாம். இந்த காலத்தில் நீங்கள் மகாலட்சுமி தாயார் வழிபட்டு வந்தீங்கன்னா தொடர்ந்து நன்மை அதிகரிக்குன்னு சொல்லலாம். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு தெளிவான சிந்தனையோடு திகழக்கூடிய மாசமாக தான் இந்த ஆவணி மாதம் பிறந்திருக்குது. குருமங்கள யோகம் கூடவே கிடைச்சிருக்கிறதால நினைச்ச வேலையை நினைச்சபடியே செஞ்சு முடிப்பீங்க. சமூகத்தில் அந்தஸ்து உயர்ந்திருக்கும். ஒரு சிலருக்கு பொறுப்பு, பதவி இது எல்லாமே கிடைக்கலாம். குரு பகவானால் பணியிடத்தில் இடமாற்றம், பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்கலாம். வெளியூருக்கு ஒரு சிலர் போக்கக்கூடிய வாய்ப்பு, இது வரைக்கும் நீங்கள் சந்தித்த பிரச்சனை சோதனை எல்லாமே விளங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படுறதால எல்லா வகையிலும் தடை நீங்க போகுது. லாபம் அதிகரிக்க போகுது. உங்கள் நிலைமை உயரப்போகுது. திருமணமாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், சொத்து சம்மந்தப்பட்ட எதிர்பார்ப்பாக இருக்கட்டும் அடுத்தடுத்து நிறைவேறக்கூடிய வாய்ப்பு, பொன் பொருள் சேர்க்கை எல்லாமே அற்புதமாக அமைச்சிருக்குன்னு சொல்லலாம். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க வேற சிந்தனைக்கு இடம் கொடுக்காம தொடர்ந்து படிப்பில் கவனம் செலுத்திட்டு வாங்க. இதனால உங்களுக்கு சிறப்பு பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். இந்த நட்சத்திரக்காரங்கள் குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியில் வெற்றி.
மிருகஷீரிடம் 1-2 பாதங்களை உடையவங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு இந்த காலத்தை ஆவணி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட மாதம்னே சொல்லலாம். ஜென்ம ராசிக்குள்ளே சந்திரிக்கக்கூடிய குரு பகவானால தெய்வ அருளும் கூடவே கிடைச்சிருக்கிறதால எல்லா வகையிலும் பிரச்சனை சுமூகமாக முடிய போகுது. ரொம்ப காலமாகவே குழந்தை பாக்கி இல்லாமல் வருத்தம் கொண்டு இருந்தவங்க கூட உங்கள் நிலைமையில ஒரு மாற்றம். திருமண வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு கூட ஒரு பொருத்தமான வரன் வரும். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். இழுபறியா இருந்த விஷயம் எல்லாமே ஒரு நல்ல முயற்சி கிடைக்க போகுது. தன்னம்பிக்கையோட தைரியம் அதிகரிக்கிறதால செஞ்சுட்டு வர தொழிலில் ஏற்பட்டிருந்த தடை எல்லாமே விலக போகுது. உத்தியோக ரீதியாக ஏற்பட்டிருந்த நெருக்கடி விளக்கம், எதிர்பாராத மாற்றம், புதிய சொத்து சேர்க்கை, வழக்கு விவகாரம் சாதகம்னு அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல நிலைமை தான். தொடர்ந்து விவசாயிகளாக இருக்கக்கூடியவங்க கூட உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி விலக போகுது. வேலைக்காக முயற்சி கொடுக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு உண்டான ஒரு நல்ல பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து போட்டி தேர்வு மாதிரியான விஷயங்களை கூட வெற்றி பெற போறீங்க. குடும்பத்தோட கோவிலுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. சாந்திராஷ்டம தினங்களை தவிர்த்து இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே சிறப்பு தான். நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாட்டை தொடர்ந்து இந்த காலத்தில் செஞ்சுட்டு வர பாருங்க. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்குமே என்ன மாதிரியான பலனை பெறுவீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.